எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தானானகுட்டம் போறோம். ஆமா, எங்க ஊர்ல திருவிழா. எல்லாரும் எங்க ஊருக்கு வந்துருங்க. ஆமா, வர செவ்வாய்க்கிழமை திருவிழா. இருங்க, பாப்பா பேச போறோம். பேசு. எல்லாரும் வந்துருங்க. ஓகே, நம்ம போயிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாம். அங்க போயிட்டு பாய் பாய். நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸோட விலாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்கோம். நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பயிர் பரப்புற அன்னைக்கு ஷூட் பண்ணது. அதாவது அம்மாவோட வந்து வச்சு எங்கள் ஊரில் வந்து பயிரெலாம் அள்ளி மந்தையில் வந்து ஒவ்வொரு ரோட்லேயும் வைப்பாங்க. ஸோ வச்சு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வளர்க்குறோமோ அங்கே கொண்டு போய் வச்சுருவோம். ஸோ அதுக்காக தான் எல்லோரும் வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம். இதில் நானும் அக்ஷு எங்கே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் எல்லாம் வந்து தானான கொட்டி வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. நிறைய பேர்லாம் கொட்ட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் வந்து கொட்டினாங்க. அதுக்கப்புறம் லேடிஸ் எல்லாமே கொட்டுவோம். ஸோ அதில் நானும் வருவேன். கண்டுபிடிங்க. ஒரு பிங்க் கலர் சாரீ நம்ம வந்து இன்ட்ரோ வீடியோவில் இருக்கலாம். ஸோ அதுதான். உங்களுடைய ஊர் சைட்லாம் எந்த மாதிரி தானான கொட்டுவீங்க? ஆண்கள்லாம் பெண்கள்லாம் எப்படி கொட்டுவாங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
குடி வேலவனே ஓடிவா முருகா சுட்டதிரு நிறத்து அடிவா முருகா இங்கே சுப்பிரமணியம் மனவனே ஓடிவா முருகா நாம் போட்டிருக்க முளைப்பாரி நல்லா வளரணும்னு சொல்லி எல்லாருமே தானான கொட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமி ஆட்டம், காளி ஆட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க சூப்பராக சாமி ஆடினாங்க. அண்ட் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி என்னென்ன சாமி ஆட்டங்கள்லாம் வைப்பாங்க, எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பாய் பாய். அடி வாங்க போகிறேன். நம்ம அக்ஷயா வந்து வீட்டிலலாம் தானான கொட்டுவா, ஆனால் கூப்பிட்டா வந்து வரமாட்டா. ஸோ நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பாப்பா கூட தானான கொட்டிட்டு வந்து செம்மையாக விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கருப்பு சாமி ஆட்டம் பார்க்கலான்ட்டு வந்துட்டோம். கருப்பர் வேஷம் போட்டு இவங்களுமே ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க. எப்போவுமே வந்து ரமேஷ்க்கு வந்து கருப்பு சாமி வரும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்தோம். ஏன்னா கருப்பு சாமி ஆட்டப்போ கொஞ்சம் ரொம்ப திகிலாலாம் இந்த இயர் வந்து பண்ணாங்க. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி என்னென்ன சாமி ஆட்டங்கள்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு, வீடியோலாம் எப்படி இருக்குன்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும், நல்லா இருக்காதா இல்லையா அப்படின்லாம் நாங்கள் தெரிஞ்சுப்போம்.
ஐயா பச்சை நிறமணியனா பவள நிறமயலகே நிறமணியனா பவள நிறமயலகே பச்சை நிறமணியனா பவள நிறமயலகே அடைவட்ட அடியல்லோ வாழையா கருப்பசாமி ஐயா நீடி முளையி ஆரிகை கோவிந்தா இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களோட ஊரில் நடந்த ஒரு வார திருவிழா, அதாவது ஒரு 2-3 நாள் சேர்த்து தான் இந்த வீடியோவில் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதில் என்னென்ன பாட்டெலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.